திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் காந்தார பஞ்சமம். தலம் திரு அதிகை வீரட்டானம். நாடு நடுநாடு. பதிகம் 10, பாடல் 10. பூண்டுதேரக்கனே பொருவில் மால்வரை தூண்டுதோள் அவைபட அடர்ந்த தாளினர். பூண்டுதேரக்கனை பொருவில் மால்வரை தூண்டுதேர் தோள் அவைபட அடர்ந்த தாளினர். ஈண்டு நீர் கமலவாய் மேதிபாய் தர. ஈண்டு நீர் கமலவாய் மேதிபாய் தர. கிண்டுதேன் சோரி தரும் கெடில வானரே. ஈண்டு நீர் கமலவாய் மேதிபாய் தர. கிண்டுதேன் சோரி தரும் கெடில வானரே. கிண்டுதேன் சோரி தரும் கெடில வானரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 10ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 10ஆம் பாடலில் ராவணனுடைய செயலை பற்றி குறிப்பிடுகிறார். ராவணன் கைலை மலையை பெயர்த்து எடுத்து அதில் தோல்வியுற்று எம்பெருமான் அவரை ஆட்கொண்டார் அல்லவா, அந்த நிகழ்வை குறிப்பிடுகிறார். இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராவணன் புஷ்பக விமானத்தில் கைலை மலைக்கு சென்று அந்த கைலை மலையை பெயர்த்து எடுக்க முயற்சிக்கின்றார். அப்போது எம்பெருமான் தனது காலில் உள்ள பெருவிரலில் அமர்த்தி அவரை ஆட்கொள்கிறாங்கிற நிகழ்வை சொல்கிறார். அதுபோன்று இந்த நீர்வளத்தையும் நிலவளத்தையும் கெடிலவாணர் வீட்டிற்கும் திரு அதிகை வீரட்டானத்தில் கெடில நதிக்கரையில் இருக்கும் இந்த தலமானது நீர்வளமும் நிலவளமும் கொண்டதுங்கிறது இந்த பாடலில் சொல்கிறார். அப்படி வீட்டிற்கும் எம்பெருமானுடைய இடத்தில் நிறைய தாமரை பூக்கள் வளர்ந்து பூத்திருக்குமா. அந்த பூத்திருக்கும் தாமரை பூக்களை எருமையானது மிதித்து செல்லும்போது, அந்த குளத்தில் எருமை மிதித்து செல்லும்போது தேனாகப்பட்டது வெளியே வரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதை இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட வளம் உள்ள நிலமும் நீரும் நிறைந்திருக்கும் இடம் கெடிலவாணர் வீட்டிற்கும் திரு அதிகை வீரட்டானம், கெடில நதிக்கரையில் அமைந்திருக்கும் அதிகை வீரட்டானம் சொல்லி இந்த பாடத்தையும் பதிவையும் முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.